அண்மை செய்தியை பார்க்கின்றோம். அரசியல் கட்சிகளின் கொடிக்கம்பங்களை அவரவர்களுடைய அலுவலகங்களில் வைத்துக் கொள்ளுங்கள் என்றும், நெடுஞ்சாலை ஓரத்தில் வைக்க வேண்டாம் என்றும் தனி நீதிபதி ஏற்கனவே பிறப்பித்த உத்தரவை தற்போது உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உறுதி செய்திருக்கிறது. கூடுதலான விவரங்களுடன் செய்தியாளர் சிவக்குமார் இணைப்பில். சிவக்குமார், உங்களது விவரத்தை தொடரலாம். மதுரையை சேர்ந்த அமாவாசை அப்படிங்கிறவர் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வுல ஒரு மேல்முறையீட்டு வழக்கினை தாக்கல் செஞ்சிருந்தாருங்க. அதுல விளாங்குடி பகுதியில அதிமுக கொடிக்கம்பம் வைக்க அனுமதி கோரி வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த தனி நீதிபதி தமிழகத்துல பொது இடங்கள், மாநில தேசிய நெடுஞ்சாலைகள், உள்ளாட்சி அமைப்புகள் அமைக்கப்பட்டுள்ள இடங்கள்ல அனைத்து கட்சி, சாதி, மத மற்றும் பிற அமைப்புகளோட நிரந்தர கட்சி கொடிக்கம்பங்கள் அகற்றவும், அரசியல் கட்சியை சார்ந்தவர்களோ சாதி மத அமைப்பினரோ அவர்களுக்கு சொந்தமான இடங்கள்ல முறையாக அனுமதி பெற்று நிரந்தரமாக கொடிக்கம்பங்கள் வைத்துக் கொள்ளலாம்னோ, தமிழக அரசு மற்றும் தனியார் நிலங்களில் கொடிக்கம்பங்கள் வைப்பது தொடர்பான வழிகாட்டுதல்களை உருவாக்க வேண்டும் என பல்வேறு உத்தரவுகளை பிறப்பிச்சிருந்தாரு. இந்த உத்தரவானது சட்டவிரோதமானதும் இதனால் மிகுந்த இழப்புக்கு ஆளாகியுள்ளோம். எனவே தனி நீதிபதியின் உத்தரவுக்கு தடை விதித்து சாலைகளில் கொடிக்கம்பங்கள் வைக்க கட்சி கொடிகளை ஏற்ற அனுமதித்து உத்தரவிட வேண்டும்னு சொல்லி கூறியிருந்தாருங்க. இந்த வழக்கானது இன்னைக்கு நீதிபதி நிஷா பானு ஸ்ரீமதி அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. மனுதாரர் தரப்புல என்ன சொன்னாங்கன்னா, கட்சி கொடிகள் சாலைகளில் வைப்பது பல ஆண்டுகளாக நடைமுறையில் உள்ளதுன்னு, இதற்கு தடை விதித்து ஏற்றுக்கொள்ளப்பட முடியாதுன்னு தெரிவிக்கப்பட்டது. அப்போ நீதிபதிகள் தனி நீதிபதியோட உத்தரவுல என்ன தவறு இருக்கு, சம்பந்தப்பட்டவர்கள் தேவையானில் அவர்களோட சொந்தமான இடத்துல வைத்துக் கொள்ளட்டும்னு தெரிவிச்சதோடு இல்லாம, அப்போ தமிழக அரசோட தமிழக அரசின் தரப்புல கூடுதல் தலைமை வழக்கறிஞர் பாஸ்கரன் ஆஜராகி இது அரசியல் கட்சிகளின் அடிப்படை உரிமையினும் பொது இடங்களை கொடி வைக்க கூடாதுன்னு நீதிபதி உத்தரவிட்டது தவறுன்னு வாதிட்டாரு. காவல்துறையின் தரப்புல தமிழ்நாடு அரசின் தலைமை வழக்கறிஞர் ஹசன் முகமது ஜின்னா ஆஜராகி தமிழகத்தோட பல்வேறு கட்சிகள் இருக்கு, சாலையோரங்களை கொடிக்கம்பங்கள் மற்றும் கொடிமரங்கள் வைப்பது கட்சிகளோட ஜனநாயக உரிமையாக பார்க்கப்படுதுங்க. இதையெல்லாம் கருத்தில் கொள்ளாமல் கட்சி கொடிமரங்களை வைக்கக்கூடாதுன்னு உத்தரவு பிறப்பிக்க கூடாது. மேலும் வரலாற்றில் நாடு சுதந்திரம் அடைவதற்கு முன்பே சாலைகளில் உள்ள கொடிமரங்களை நடுவது வழக்கத்தில் உள்ளதுன்னு குறிப்பிட்டிருக்காங்க அவரு. சேர சோழ பாண்டியர்கள் இமயத்தில் கொடிநாட்டார்கள் என்ற பெருமை தமிழர்களுக்கு உண்டுன்னு குறிப்பிட்டாரு. இதே போல சுதந்திர போராட்ட வீரர் கொடிகாத்த குமரன் வரலாற்று நமக்கு தேசப்பற்றை ஊட்டுகிறது. எனவே சாலை ஓரங்களில் கொடிக்கம்பம் கட்சி கொடிகள் வைக்க அனுமதிக்கணும். ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடைபெற்று இருக்கலாம், அதற்காக முற்றிலும் தடை விதிக்க கூடாது. இது அரசியல் கட்சிகளோட ஜனநாயக உரிமைன்னு வாதிட்டாருங்க. அப்போ குறுக்கிட்ட நீதிபதிகள் என்ன சொன்னாங்கன்னா, தேசிய நெடுஞ்சாலைகள், மாநில நெடுஞ்சாலைகளை கட்சி கொடிகள், பிளக்ஸ் பேனர் வைப்பதால் அவ்வப்போது உயிரிழப்பு ஏற்படுவதை நாங்கள் உணர்ந்துட்டு இருக்கோம். இது போன்ற உயிரிழப்புகள் ஒரு குடும்பத்துக்கு மிகப்பெரிய இழப்பை ஏற்படுத்தும் என்பதும் எங்களுக்கு தெரியும்னு குறிப்பிட்டாங்க. சாலைகள் என்பது தடையற்ற போக்குவரத்தை உறுதி செய்யும் வகையில் இருக்க வேண்டும். ஆனால் இது போன்ற கட்சி கொடிமரங்கள், கட்சி கொடிகள் ஊனப்படுவதால் போக்குவரத்து தடை ஏற்படுகிறது. எனவே ஒருபோதும் இதை அனுமதிக்க மாட்டோம்னோ, சட்ட விதிகளின்படி பொது இடங்கள்ல அரசியல் கட்சிகளுக்கோ அல்லது அமைப்புகளுக்கோ அனுமதி வழங்க அரசுக்கு அதிகாரம் இல்லைன்னு தெரிவித்தாங்க. தனி நீதிபதி இளந்திரையன் அவர்கள் பிறப்பித்த உத்தரவு சரிதானோ, அரசியல் கட்சிகள் வேண்டுமானால் கொடிமரங்களை தங்கள் கட்சி கொடிகளை கட்சி அலுவலகங்களை வைத்துக் கொள்வதில் வீதிகளில் வைக்க வேண்டாம்னு உத்தரவிட்டாங்க. திருப்பூர் கொடிகாத்த குமரன் சுதந்திர போராட்டத்தை வலியுறுத்தி கையில தான் கொடிகளை ஏந்தி சென்றாலும் எந்த தெருமுறையிலேயோ சாலைகளிலேயோ ஊண்டவில்லை எனவும், சாலைகளில் தான் கட்சி கொடிகளை ஊன வேண்டும் என்பது ஜனநாயக உரிமையாக பார்க்க முடியாது என தெரிவித்த நீதிபதிகள் தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவு உறுதி செய்யப்படுகிறதானோ, இந்த மனு தள்ளுபடி செய்கிறதுனோ உத்தரவிட்டு இன்னைக்கு முடிச்சு விட்டுருக்காங்க. கோபாலகிருஷ்ணன். நன்றி சிவக்குமார், உங்கள் அண்மை விவரங்களுக்கு நன்றி.